ரோப்பு கட்டிகிட்டு இருக்காரு. கார்த்தி வந்து ரோப்பு கட்ட ஹெல்ப் பண்ணிட்டு. ஸோ டெல்லியிலேருந்து கிளம்புறோம். ஃபஸ்ட்டு அமிர்த்சர். ஓகே, பேகை நல்லா வந்து டை பண்ணியாச்சு. போகலாமா? ஓகே, ஒரு மிகப்பெரிய ரைடு இனிதே ஆரம்பிக்குது. அண்ட் ரெண்டட் பைக்கில் இது ஒரு பிரச்சனைங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒருத்தன் வந்து லடாக் ஃப்ளாக் வாங்கி கட்டி தொங்க விட்ருக்கான். அண்ட் கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டான். அண்ட் முதல் கடமை ஃபஸ்ட்டு ஃபுல் டேங்க் பெட்ரோலு. அண்ட் டெல்லி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு பிஸியான ஒரு ஊருங்க. இந்த சிட்டிக்குள்ளே வந்து டிராஃபிக் எப்போவுமே இருக்கும். நான் லாஸ்ட் டைம் மார்ச்சில் வந்து இதுக்கு போகிறதுக்காக, ரிஷிகேஷ் போகிறதுக்காக வந்து அப்பயும் டிராஃபிக் இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வசீர்பூர் ஃப்ளைஓவர். ஓகே, இது வசீர்பூர் ஃப்ளைஓவரா. அண்ட் டிராஃபிக் சிக்னல், நிறைய சிக்னல் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னென்னா வந்து க்ரீன் சிக்னல் போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிராஃபிக் இருந்துச்சு. அங்கங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். பாருங்கள், க்ரீனில் தான் இருக்குது சிக்னலு, ஆனால் மூவே பண்ண முடியலங்க வண்டியை. ஃபுல்லாகவே டிராஃபிக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. ஸோ ரோட்டில் வந்து சைடில் தண்ணி நிறைய தேங்கியிருக்கு. அண்டு நல்லா இருந்துச்சு இந்த இடம். இங்கே பார்த்திங்கன்னா இது ஏதோ வயல்வெளி போல். பாவம், மழை பெஞ்சு ஃபுல்லாக ரொம்ப இருக்குது. ரைட் சைடில் எக்கச்சக்க தண்ணி. அண்டு நல்ல வேலைங்க, மழை வந்து பேஞ்சு முடிஞ்சிருச்சு. இல்லைனா வந்து ஓட்டுறது இன்னும் கஷ்டமாக இருக்கும், நஞ்சினே வண்டி ஓட்டுறது. அதுக்கு இது பரவாயில்ல. அண்டு ஐயோ, மறுபடியும் மழை தண்ணி. சரி, இந்த வண்டியை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட வேண்டியதான். பரவாயில்ல, சேஃபாக தான் போகிறாரு. ஓகே, இந்த பக்கம் ரோடு. யம்மா ஐயோ எப்பா, ஓட்டுறது தான் இந்த தண்ணியில் வந்து பள்ளம் எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். நேச்சர் பிரேக் இல்லை, வாட்டர் பிரேக்காக நிறுத்திருக்கோம். அப்பப்போ தண்ணி குடிக்கணும் பைக்கில். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5-7 லிட்டர் தண்ணி ஆகும். அதுக்காக தான் ஓகே. பிஸியாக சாப்பிட்டுட்டு இருந்தனால வீடியோ எடுக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட்டை பிடிச்சி விட்டோம். பன்னீர் பட்டர் மசாலா, நான் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் வெஜிடேரியன் டீ அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். டீ வச்சுருங்க. ஐயோ, இங்கேருந்து 700 கிலோமீட்டர் வச்சு 400 கிலோமீட்டர் ஆகுது. ஐ லுதியானா வழியாக செல்கிறோம். பிரக்வாரா, குஜ்ரீலியா, ஜலந்தர் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஃபுல்லாக தெரிந்தா குல் ஷான். இங்கே தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருவோம். மணி இப்போயே பார்த்தீங்கன்னா 11:55. லஞ்சுக்கு வந்து எட்டுமா வாய்ப்பு இல்லை, அப்படியே போயிடலான் இருக்கோம். எல்போ பேடு. ஸோ இதெல்லாம் சேஃப்டி கேர்ஸ் இல்லாமல் வந்து லாங் ரைட் போகிறோன்னா கஷ்டம். ஸோ ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்காக தான் இந்த சேஃப்டி கேர்ஸ்லாம். அது சாப்பிட்டுட்டு தெம்பாக கிளம்பிட்டோம். குரூப் ஆஃப் ரைடர்ஸ் பண்ணியிருக்காங்க. டூ வீலரில் ஒரு அட்வான்டேஜுங்க, இந்த மாதிரி வந்து லெஃப்ட் சைடில் அப்படியே ஏறி போயிட்டே இருக்கலாம். அண்ட் காரு அதிலலாம் வந்தோன்னா மாட்டிப்போம் டிராஃபிக்கில். ஸோ இது கேப்பில் அப்படி ஏறி போயிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த சைடு கேப் இருக்கா, லெஃப்ட் சைடில் இல்லை. ஓகே, சரி, ரைட் சைடில் கேப் இருக்கா பார்ப்போம். ரைட் சைட்லேயும் இல்லை. இந்த லாரி பின்னாடி தான் கொஞ்சம் நேரம் போகணும் போல வருது. ஸோ நிறைய டிராஃபிக்கு. அண்டு நம்மளோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணும் ரோடெல்லாம். இந்த எப்போவுமே பார்த்திங்கன்னா 2 லாரிக்கு நடுவில் போகிறது வந்து டேஞ்சர். ஸோ அதனால தான் வந்து பார்த்து அப்படியே ஸ்லோவாகவே போயிட்டுருக்கேன். இது உள்ளே பூரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த லாரியை விட்டுட்டு அப்படியே அதுக்கப்புறமா வந்து போயிட்டு ரைட் எடுத்து போகணும். ஸோ சேஃபாக ரைட் பண்ணணும். எப்போவுமே லாரி வந்து ரிஸ்க்குங்க, லாரி நடுவில் போகிறதே. ரோட்டில் நெல் குத்தின்னு இருக்காங்க. கல் உடைக்கிறாங்களா? கிளைமேட் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது. ஒரு வேளை மழை வந்துடுமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து மழையில் வண்டி ஓட்டுறது பெருசாக வந்து பிடிக்காதுங்க. ஏன்னா வந்து ரோடெல்லாம் ஈரமாக இருக்கும். அண்டு ஃபாஸ்ட்டாகவும் ஓட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லி வாய் மூடலை, மழை வந்து விட்டது.
ஐயோ ஐயோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியாது. ஏன்னா எனக்கு வந்து தண்ணி ரோடு ஈரமாக இருந்தால் ஸ்கிட் ஆகிடுன்ற ஒரு பயம் இருக்கும். அதனால் வந்து ஸ்லோவாக தான் ஓட்டுவேன் மழையில். அது டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ண முடியாது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ஒரு ரைடர் ஜாக்கெட். அதனால் அவர் வந்து உள்ளே அந்த ரெயின் கோட் இருக்கும். நமக்கு அந்தளவுக்கு ஃபண்ட்ஸ் இல்லை, அதனால் வாங்கலை. ஸோ உள்ளே வச்சுக்கலாம், அது வேணுன்றப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். 5 நிமிஷம் தான் மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி வெயில் அடிக்குது. பட் ஒரு நல்ல விஷயம், நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடலாம் வெயில் அடிச்சதுன்னா, மழையில் வந்து நம்ம ஸ்லோவாக பண்ணதுனால. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக வந்து நிறுத்திருக்கோம். அது என்ன அப்படின்னா ஸ்கோர் செக் பண்ணுறதுக்காக. ஓகே ஈவன் அவுட். ஓ மை காட், அல்ட்ரேட் கன்ஃபார்ம்டு. வாண்ட் டு கால் ட்ராக்கிங் நவ். ஓகே நாட் அவுட். மேப் பார்க்க நிறுத்தினு நினச்சி இவன் ஸ்கோர் பார்க்க நிறுத்தினேன். கரெக்டாக இங்கே ஸ்டாப் பண்ணி செக் பண்ணதில் லெஃப்ட்டில் போயிருந்தோன்னா சண்டிகர் போயிருக்கோம். அம்ரிட்சருக்கு ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் போகணும். எக்கச்சக்க லாரிங்க. எப்பா, லாரி பக்கத்தில் ஓட்டுறதே கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் வேறு. அவனுக்கு எப்போ லெஃப்ட் அடிக்கிறாங்க எப்போ ரைட் அடிக்கிறாங்க ஒன்றும் தெரியாது. அதனால் கொஞ்சம் வந்து இந்த ரூட்டே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, நிறைய லாரி இருக்கிறதுனால. சோலோ ரைடு போகிற ஞாபகத்தில் நான் பாடி ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கானா. அதான் ஃபோன் பண்ணான், ரொம்ப நேரமாக என்னை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. மச்சான் முன்னாடி வந்துட்டேன்னான்னு. ஸோ லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காரு. அதுதான். ஸோ எப்பவுமே 2 பேர் ட்ராவல் பண்ணும்போது இல்லை குரூப்பாக போகிறோம் அப்படின்னா ஒருத்தருக்காக வெயிட் பண்ணோம், அந்த மிரரில் பார்த்துட்டே இருக்கணும். நான் லாஸ்ட் மந்த் வந்து சோலோ போனதுனால அதே இதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். ஓகே, வந்துட்டேன் நம்மளே. 2 கிலோமீட்டர் நிற்கிறதுனா எப்பா, காலையில் சன்ரைஸுக்கு ஆரம்பித்த ரைடுங்க. பாருங்கள், சன்செட்டே வந்துருச்சு. இன்னும் போய்கிட்டு இருக்கோம். ஒரு 450 கிலோமீட்டர் போகிறோம் போய்கினே இருக்கோம். இருட்டே ஆயிடுச்சு. இன்னும் ஊர் வந்த மாதிரி தெரில. ஆஹா ஆஹா ஆஹா, ஒளி வந்து விட்டது, வந்துருச்சுங்க. அங்கே தூரத்தில் பாருங்கள், ஒரு தங்க கோப்பை மாதிரி ஒன்று இருக்குது. இதுதான் அம்ரித்சரோட என்ட்ரன்ஸு அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். எப்பா, ஒரு வழியாக நாள் பூரா வண்டி ஓட்டி ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோங்க அம்ரித்சர். அப்பா, நல்லா வேர்ல்டு கப் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ரீச் ஆகிட்டோம் அம்ரித்சர். 470 சம்திங் கிலோமீட்டர். பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ தான் ரீச் ஆகிருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:40 ஸோ ரூம் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் தான் வந்து கோல்டன் டெம்பிள் போகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜில் கலராக லைட்டு போட்டிருக்காங்க. கேட்டோங்க, ஹோட்டல் எம்பயர். ஓகே, இப்போ வெளிலேருந்து பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. அண்ட் உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஓகே, ரூம் செக்இன் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது ரூமு, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இன்றைக்கி டஃப்பான ரைடு ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிட்டோம். நேற்று சரியாக தூங்கலை. ஸோ இப்போ வந்து உடனே வந்து தூங்குறது தான் பிளானு. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜம்மு போகிறது தான் பிளான். டே 2 பிளான் அதுதான். ஸோ ஐ see you tomorrow morning. ஓகே, ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ ரெடி ஆகிட்டோம், கோல்டன் டெம்பிள் கிளம்பிட்டோம். ஸோ ஐ see you all from the golden temple. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோன்னா சரி பெருசாக க்ரௌடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியாகவே கிளம்புனோம். இது வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு செம்ம வெயில் வந்துருச்சு. ஸோ 7 மணிக்கு போனோன்னா வந்து பெருசாக கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, காலையில் 7 மணிக்கே சரியான கூட்டங்க. பார்க்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிருச்சு. அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியும் கோவில் வந்து பார்த்திங்கன்னா 24 hours ஓப்பனாக. ஸோ நைட் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். அண்ட் காலையிலையும் வந்து எப்போனா வரலாம். அண்ட் செம்ம கூட்டங்க. இது ஏதோ ஒரு சிலை வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில, நிறைய பேருடைய சிலை. அண்ட் இங்கே பாருங்கள், ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி ஜே அவ்வளோ கூட்டம் காலையில் 7 மணிக்கே. வந்து அவங்களோட ஒரு கல்ச்சர், சிக்ஸ் அந்த பீப்புளோட ஒரு கல்ச்சர். இந்த மாதிரி வந்து கோயில் உள்ள வரதுக்கு முன்னாடி கால் அலம்பிட்டு உள்ளே வரணும் அப்படின்றது. அண்ட் தலையிலுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்கார்ஃப் மாதிரி ஒன்று கட்டணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டர்பன் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. பட் மற்றவங்க யாராவது வராங்க டெம்பிளுக்குன்னா தலையில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஸ்கார்ஃப் கட்டியிருக்கணும். ஸோ அதுதான் நான் வந்து கட்டியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெட் கவர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல, நான் பார்ஷியல் தான் கவர் பண்ணியிருந்தேன்.
அண்ட் இதுதான் அந்த கோல்டன் டெம்பிள். ஸோ சிக்கிசமில் ரொம்ப ஒரு புனிதமான ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் இந்த கோல்டன் டெம்பிள். கோல்டன் டெம்பிள் நான் பேசுகிறது கேட்காதுன்னு நினைக்கிறேன், வாங்க சொல்லுங்கிறது அங்கே தான் இருக்குது கோல்டன் டெம்பிள். உள்ளே போக முடியல, ரொம்ப கூட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடு நிற்குது. அதனால் உள்ளே போய் இங்கேருந்தே பார்த்துட்டு, ஏன்னா 9 o'clock கோவிட் டெஸ்ட் எடுக்கணும், அதனால் வந்து இங்கேருந்தே பார்த்துட்டு. ஓகே, கோல்டன் டெம்பிள் பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஜம்முவுக்கு ரைடு. ஸோ அதுதான் டே 2ஓட பிளான். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை இருந்தால் கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அம்ரித்சர்லேருந்து கிளம்பி ரீச் ஆகிட்டோம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இங்கேருந்து